வணக்கம் மக்களே, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா ஆட்டோ எக்ஸ்போ பற்றின ஒரு சின்ன ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணலாம் தான். இதை ஸ்கேம்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் எளிதில் கடந்து போகிற அளவுக்கு ஒரு சின்ன விஷயமும் கிடையாது. இப்போ சமீபத்தில் ஏப்ரல் 28, 29, 30 இந்த 3 நாளில் நம்ம சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் ஒரு ஆட்டோ எக்ஸ்போ நடந்துச்சு. நம்ம கூட அதை போய் கவர் பண்ணியிருந்தோம். அதை 3 பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த ஆட்டோ எக்ஸ்போவில் என்னென்ன காரில் வந்தது, என்னென்னலாம் அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, யூஸ்வலாக ஆட்டோ எக்ஸ்போ அப்படிங்கிறது ஜெனரலா மக்களுக்கு தெரிஞ்சது வேர்ல்ட் லெவல்ல நடக்கிற அந்த ஜெனீவா மோட்டார் ஷோ. அங்க ஜெனீவால நடக்கிற அந்த ஆட்டோ ஷோல தான் வேர்ல்டு வைட்ல புதுசா வர கார்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வரும். ஸோ அது ஒரு ஃபேமஸான ஒரு ஆட்டோ ஷோ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டெல்லியில் நடக்கிற அந்த ஆட்டோ ஷோ ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்போ கூட இந்த வருஷம் 2023 கூட ஜனவரி மாசம் நடந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஃபேமஸ் யூடியூபர்ஸ் கூட, இந்த கார் ரிவ்யூ பண்ற ஃபேமஸான யூடியூபர்ஸ் கூட போய் அந்த ஆட்டோ ஷோவை கவர் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ரைட், இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ சென்னையில் நடந்துச்சுல ஏப்ரல் 28, 29, 30 இந்த ஆட்டோ ஷோ தான் சென்னைக்கு முதல் ஆட்டோ ஷோவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி எழறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, ஃபேமஸான தமிழ் கார் ரிவ்யூ பண்ற யூடியூபர்ஸ், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சென்னையில நடந்த இந்த ஆட்டோ ஷோ தான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட், தமிழ்நாடுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஷோ அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம இந்த ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் க்ளோஸா ஃபாலோ பண்றதுனால முக்காவாசி முக்கியமான யூடியூபர்ஸ் எல்லாரையுமே நம்ம ஃபாலோ பண்றோம். ஈவன் ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் தமிழ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல நான் பேர் சொல்ல விரும்பல, ஆர் இந்த விஷயம் யாரையும் குத்தி காட்டவோ, பின் பாயிண்ட் பண்ணவோ, குற்றம் சாட்டுறதுக்கோ இல்ல. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச உண்மையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஒரு வீடியோ தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபேமஸான யூடியூபருடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அவர் என்ன சொன்னார்னா, இது முறை நடக்கிற ஆட்டோ ஷோ, தமிழ்நாட்டில் முறை நடக்குது, தவறாம போய் பாருங்க அப்படின்னாரு. சரி, ஒருவேளை அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஷோ சென்னையில் நடந்தது இல்லை அப்படின்றது தான் அவர் நம்புறாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தரும் அதே சொன்னாரு. அதுக்கப்புறம் 3, 4 அப்படின்னு ஒரு 4-5 யூடியூபர்ஸ் இதே விஷயத்தையே கண்டினியூஸா சொல்ல ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில இதுதான் முதல் ஆட்டோ ஷோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுக்கு பின்னாடி சம்திங் இருக்கு. ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மார்க்கெட்டிங் பாலிடிக்ஸ், ஒரு சின்ன அரசியல் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். நான் ஏன் அப்படி யோசிச்சேன்னா, இந்த ஆட்டோ ஷோ சென்னைக்கு முதல் ஆட்டோ ஷோ கிடையாது. ஏன்னா நானே 2007 காலகட்டத்தில இருந்து ஆட்டோ ஷோஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இதே சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்லயே தான். ஈவன் அதுக்கான ப்ரூஃப்ஸ் கூட என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்றேன். இதெல்லாம் 2017 சென்னை நந்தம்பாக்கம் இதே சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்த ஹிந்து பேப்பர் இருக்காங்கல்ல, அவங்க நடத்தின ஆட்டோ ஷோல நம்ம போயிருந்தப்போ, நம்ம கலந்துகிட்டப்போ எடுத்துக்கிட்ட போட்டோகிராஃப்ஸ். ஸோ நம்ம எடுத்த போட்டோகிராஃப்ஸ் தான் இது, வெளியில இருந்து எடுத்தது இல்லை, நம்ம எடுத்த போட்டோகிராஃப்ஸ். அந்த போட்டோஸ்லயும் நானே இருப்பேன், பாருங்க. ஸோ இது 2017 ஹிந்து பேப்பர் நடத்தின ஆட்டோ ஷோ, இதே சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல. ஈவன் அந்த ஆட்டோ எக்ஸ்போல அந்த டைம்ல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான காரா கருதப்பட்ட BMW i8 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும். அதை நம்ம 2.0 படத்துல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூஸ் பண்ணிருப்பாருல்ல, BMW i8, இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சூப்பர் கார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த BMW i8 கூட அந்த கார் ஷோல இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த 2023 ஆட்டோமோட்டோ எக்ஸ்போல இந்த ஜீப், ராங்லர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்துச்சுல. ஸோ 2017 மாடல் ராங்லர் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்துச்சு. நம்ம அதுக்கு கூட எல்லாம் நின்று போட்டோ எடுத்துருக்கோம். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ இது 2017 நடந்த சென்னை ஆட்டோ எக்ஸ்போ ஹிந்து பேப்பர் நடத்துனாங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்ட்டிசிபேட் பண்ணது 2014 டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க டைம்ஸ் ஆட்டோ எக்ஸ்போ அப்படின்ற நேம்ல 2014 டிசம்பர்ல நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே நம்ம பர்சனலாக எதுவும் ஃபோட்டோஸ் எடுக்கல. பட் அந்த டைம்ல நான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல அந்த லொகேஷனை, சென்னை ட்ரேட் சென்டரை டேக் பண்ணி அந்த ஈவெண்ட்டை நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் லைனையும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பாருங்க. ஸோ 2014 டைம்ஸ் ஆட்டோ எக்ஸ்போ நடந்துச்சு இதே சென்னை ட்ரேட் சென்டர்ல. சரி, இந்த 2 ஆட்டோ எக்ஸ்போ நான் பர்சனலா அட்டன் பண்ண ஆட்டோ ஷோஸ். இது தவிர ஒரு ஆட்டோ எக்ஸ்போல நம்ம ஸ்டாலே போட்டிருந்தோம். அது எப்போ நடந்ததுன்னு கேட்குறீங்களா? அது 2007 நடந்த ஆட்டோ எக்ஸ்போல. ஆட்டோ எக்ஸ்போல ஸ்டால் போடுற அளவுக்கு நீ என்ன பெரிய கார் மேனுஃபேக்சரரா, 2 வீலர் மேனுஃபேக்சரரான்னு கேட்குறீங்களா? சொல்றேன். இன்னைக்கு தானே இந்த இவி எலக்ட்ரிக் கல்ச்சரை ரொம்ப பெருசா பேசுறாங்க. அதுவும் இப்போ ஒரு 1-2 வருஷமா தானே. நம்ம எப்பத்துல இருந்து இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம் தெரியுமா? 2006, 2007 காலகட்டத்தில் இருந்து நம்ம இவி 2 வீலர்ஸ் யூஸ் பண்றோம். அப்பெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ 2006, 2007 காலகட்டத்தில் விஜயா வேல்யூ
எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்துச்சு. இந்தியாவுக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு முதல்ல வந்த ஈவி பிராண்ட்ஸ்ல இந்த விஜயா வேல்யூ எலக்ட்ரிக் அப்படிங்கிற பிராண்டும் ஒண்ணு. இவங்க திருவொற்றியூர் தாண்டி ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சென்னை டீலரா நம்ம இருந்தோம். அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்த சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்த அந்த ஆட்டோ எக்ஸ்போல நம்ம விஜயா வேல்யூ எலக்ட்ரிக் சார்பா ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல 3 வேரியன்ட் இருந்துச்சு. விஜயா வின்னின்னு ஒன்று, அதுல பெடலும் இருக்கும் பேட்டரியும் இருக்கும். ஸோ பேட்டரி சார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பெடல் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு மாடல் இருந்தது. அதுக்கப்புறமா கிளைட் 25 ஒன்று, கிளைட் 25 சூப்பர்னு ஒன்று. ஆனா இதுல என்ன மேட்டர் அப்படின்னா இந்த 3 வெஹிக்கிளையுமே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய, அதாவது ஆர்டிஓல நீங்க வெஹிக்கிளை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 3 வெஹிக்கிளுமே 25 km/h ஸ்பீடை தாண்டாது. ஸோ அதனால டெக்னிக்கலா ஆர்டிஓவை பொறுத்த வரைக்கும் இது பைக்ஸ் கேட்டகரியில வராது. ஸோ அதனால ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்படிப்பட்ட டைம் ஃப்ரேம்லேயே நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வச்சிருந்தோம் அண்ட் மக்களுக்கு சேலும் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எந்த விஷயத்துக்கு முந்தி போகணும் எந்த விஷயத்துக்கு பிந்தி போகணும்னு தெரியாம காலை விட்டு மாட்டிக்கிட்ட தருணம் அது. ஸோ எலக்ட்ரிக் அப்படின்னாலே மக்கள் பயந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எலக்ட்ரிக் உள்ள இறங்கி நம்ம கையை சுட்டுக்கிட்ட தருணம் அது. ஸோ அது அந்த அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ ஃபியூ இயர்ஸில் அதை வந்து கம்பெனியே வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டிய நிலைமைக்காகி நம்மளுடைய டீலர்ஷிப்பையும் நம்ம க்ளோஸ் பண்ணோம். சரி, அது ஒரு கதை, அதை விட்டுருவோம். ஸோ 2007 ஆட்டோ எக்ஸ்போ சென்னையில் நடந்துச்சு. அதில் நானே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நம்மளே ஸ்டால் போட்டிருந்திருக்கோம். 2014 டைம்ஸோடைய ஆட்டோ எக்ஸ்போலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 2017 நடந்த ஹிந்துனுடைய ஆட்டோ எக்ஸ்போலையும் நான் போய் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதனுடைய போட்டோஸ் நான் போட்டேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ 2023 நடக்கிற இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த இந்த ஆட்டோ எக்ஸ்போ தான் சென்னையில் நடக்கிற, தமிழ்நாட்டில் நடக்கிற முதல் ஆட்டோ எக்ஸ்போன்னு கார் ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ் சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் அவங்க யாரையும் குத்தம் சொல்லலை, ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். பட் இந்த ஆட்டோ எக்ஸ்போ தான், இந்த ஆட்டோமோட்டோ எக்ஸ்போ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023, இந்த ஆட்டோ எக்ஸ்போ தான் சென்னைக்கே ஃபர்ஸ்ட், தமிழ்நாடுக்கே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது ஒரு மார்க்கெட்டிங் அரசியலை தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.